ஹலோ கைஸ், வெல்கம் கமெண்ட் பேக் வாய்ஸ் ஆஃப் எஸ்எம் அனிமி சேனல். டுடே நம்ம என்ன அனிமி பார்க்க போறோம்னா ஸ்லே ஆஃப் த காடஸ் அப்படிங்கிற அனிமி பார்க்க போகிறோம். இந்த அனிமி பார்க்காதவோ இப்போ லேஸ்ட்டை செக் பண்ணியிருந்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டென்ட் புரியும். வாங்க ரொம்ப வளர்ந்துருக்கு தான் நம்ம டேரெக்டாக இப்போ எபிசோடுக்குள்ளே போவோம். நம்மளுக்கு என்ன இப்போ ஸ்டார்டிங்லேயே, அதாவது போன எபிசோட் லாஸ்ட்டில் வந்து, அதாவது 13ங்கிற ஒரு நம்ம டீமன் அதை வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணிக்கும் போது நம்ம எல்லாரையும் அட்டாக் பண்ணியிருக்கோம். அது சோழ எடுத்தோன்னே சரி அதை அட்டாக் பண்ணுறக்காண்டி நம்ம ஹீரோ நம்ம அப்புறம் தெய்வ முகவர் எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதை அட்டாக் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. அந்த எபிசோடோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்போ டுடே அந்த எபிசோட்ல இருந்துட்டு டேரெக்டாக ஆரம்பிக்கிறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் அதாவது ஹெட் ஆஃபீஸர் வந்து பேசிக்கிருக்கா, எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன உதவி உங்களால் பண்ண முடியுமா, அதான் ஹீரோ, அதாவது ஹீரோ பேர் கொடுக்குறா லிங்குவன், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி. என்ன ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி, இந்த இடத்துல சுத்தப்படுத்துன்னு சொல்லிட்டு அதை எடுத்து சுத்தப்படுத்திக்கிறப்பா. அதை சுத்தப்படுத்திட்டு அங்கேருந்து சில பேர், அதாவது உயிர் சேதம் இல்லாத அளவுக்கு இருப்பாங்க, அவங்களெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பா. அப்படியே மார்னிங் முடிஞ்சோன்னா நம்ம ஹீரோ தான் படுத்துருக்கா. நம்ம ஹீரோ படுத்துருக்க இடத்த காட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து போய் வரணும் போது அங்கே நெக்ஸ்ட் சீன்லேயே, அதாவது அந்த ஹெட் ஆஃபீஸராக அந்த தெய்வம் ஓடுறவங்க 2 பேரையும் தான் காட்டிக்கிருப்பாங்க. அதாவது அவங்க 2 பேரும் பேசிக்கிருப்பாங்க. என்னன்னா, நம்ம ஹீரோட டீம், அதாவது புதிய மாடலை வந்து ரொம்ப தைரியமான, ரொம்ப பலசாலியாகவும் இருக்கா, சுறுசுறுப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம். உன்னோட பவர் நீ காட்டாமல் இருந்துட்ட அப்படின்னு நம்ம சொல்லிக்கும்போது, அப்படியே நெக்ஸ்ட் சீன் அதாவது அது சம்மன் அந்த இடத்த தான் காட்டியிருக்கா. எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்ன உதவி உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்டிருப்பாங்க. ஹெட் ஆஃபீஸர் வந்து எனக்கு இந்த இடத்த பற்றி இப்போ கிளியர் பண்ணணும், அதனால கொஞ்சம் கிளியர் பண்ணி தரையா லிங்க் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட வந்து கேட்டிருப்பாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோட கேட்டுக்க. அப்படின்னு நெக்ஸ்ட் சீனில் உங்களோட பலத்தை நீங்கள் காட்டல ஃபுல்லாக அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தானே மாஸ்டர் என்னோட 30% பலத்தை மட்டும் காட்டுக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இது தெய்வம் ஒரு சொல்லியிருப்பா. அப்படின்னு நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ நடந்து வராதான் கிடைக்கும். அதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நடந்து வந்துருக்கா. அதாவது காலையில் விடிஞ்சனாலும் எல்லாரும் வந்து சுறுசுறுப்பாக வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ளஸ் வரைக்கும் குளிச்சுட்டு எல்லாரும் ரெடியாகி வந்துருக்கா. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெடியாகி வந்துருக்கா. அப்படி நெக்ஸ்ட் சீனில் அதாவது ஒரு அளவு சொன்னது, புதிய மாணவர்கள் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாணவர்கள் சேர்த்துக்கணும், அதாவது நண்பர்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரைனிங் பண்ணிக்கிறப்பா, எல்லாரும் ட்ரைனிங்கை பொறுத்தவரை ட்ரைனிங் எடுத்துக்கப்பா. அப்படியே இந்த கூட்டு பையன் வேறு வந்து ஓடுற ட்ரைனிங் எடுத்துக்கிறப்பா. எப்படி தப்பிச்சு போனோம், அந்த நாய்ட்டு தப்பிச்சு போயிருங்க. இந்த நாய் வந்து விட்டா போதும் நம்மளை கொண்டு போயிட ஒரே தூக்கிட்டு போல இருக்குது. அந்த அளவுக்கு இந்த நாயை துரத்திட்டு எடுத்து நம்ம கொண்டு போயினேன். அப்படியே உள்ளாருங்க என்ன டாய்லெட் என்ன பண்ணிருக்கேன், ட்ரைனிங் எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சரி ட்ரைனிங் எடுறா. அதாவது நம்ம மாஸ்டர் வந்து ஏதாவது புதிய ஸ்டூடெண்ட்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க, ஸ்வாடு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு சில நீங்கள் ஆஃபீஸர்லாம் பேசியிருக்கோம். எப்படி நெக்ஸ்ட் அவர் தான் காட்டியிருக்காங்க, அதாவது இவரை காட்டியிருக்காங்க. இவர் வந்து ட்ரைனிங் கொடுக்க, அவன் நம்ம குண்டு பையனுக்கு போய் ட்ரைனிங் கொடுக்கும்போது நம்ம குண்டு பையனோட அதாவது சீல், அதாவது பாதுகாப்பாளையம் ஓப்பன் ஆகி நமக்கு குண்டு பையன் வந்து பாதுகாக்கு. இதை பார்த்தோன்னே இங்கே இருக்க இங்கே இருக்க ஒருத்தர் ஆச்சரியமாக இருக்குது. அவன் இருக்க என்னடா இது, இவன் இப்படி பண்ணிவிட்டான், கடைசியில் நம்மளை வந்து இப்படி அவமானப்படுத்திவிட்டானே அப்படின்னு சொல்லுவேன். இந்த மெட்டல்லாம் கழட்டலையாப்பா, உன்னோட மெட்டல் எல்லாத்தையும் கழட்டுப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரி வஸ்தாரா நான் கழட்டு திரும்பி எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ட்ரைனிங் எடுக்கணும். திரும்பி ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணலாம் பார்த்தா நம்ம குண்டு பையன், அதாவது பிரேஸ்லெட், அந்த பிரேஸ்லெட் எடுக்கும்போது அந்த இடத்துல எந்த மாதிரி ஸ்வாட் வந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பற்றிக்கிற மாதிரி ஒரு இது சென்சார் மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த கட்டை இருந்து போல இவனுக்கு காண்டு எரி போச்சு, என்னடா இவன் ஒவ்வொருத்தராக வச்சிருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இவனுக்கு காண்டில் இருக்குது. இவன் கடைசியில் இவன் பார்த்துட்டு ஐயோ இது வேறு கையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் எனக்கு மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு மேலே எதாவது யூஸ் பண்ண மாட்டேன், நீங்கள் எனக்கு திரும்பி ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னு இருக்கும்போது, இல்லைடா உனக்கு இதுக்கு மேலே ட்ரைனிங் இறங்க முடியாது, நீ கீழே இறங்கி போல கிளம்பி போடா அப்படின்னு சொல்லிடுவேன். சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி போகிறான். இவனுக்கா ஒரு மனசு என்னடா புதிய மாணவர்கள் ஆச்சு, இப்படி ட்ரைனிங் கொடுத்தாலும் இவன் எப்படி படுத்திக்கிருக்கானே, சரி இந்த பையனை கூட்டு பார்ப்போம், இந்த பையனுக்கு எந்த சோழத்தையும் தெரியாது, இவனை கற்றுக் கொடுக்குன்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோவை கூப்பிட்றேன். நம்ம ஹீரோவா சரி ஓகே நான் அந்த வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எந்திரிச்சு வர. நம்ம ஹீரோ எந்திரிச்சு வந்துட்டு சரி உனக்கு சோழ கற்றுக்க எந்த தரக்கும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டு நம்ம இடத்துல ஹீரோ அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ பதில் சொல்கிறவங்களே அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவர் 2 பேரும் மாற்றுக்கட்டில் ஃபைட் பண்ணிக்கிருக்க. நம்ம ஹீரோட சண்டை போடுது, இவன் என்னடா இந்த விதத்தில் ஃபைட் பண்ணிக்கிருக்கான், இவனுக்கு யாரும் சோழத்தை கற்றுக் கொடுப்பா, தம்பி உனக்கு யாருக்கு சோழத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆமாம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான், அதாவது டீனுங்கிற ஒருத்தர் எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. டீனா என்னடா ஒரு சோழகிட்ட உனக்கு நல்லாவே தெரியுமாடா அப்பனா அப்படின்னு சொல்லி நம்ம மாஸ்டர் வந்து அவருக்கு வந்து ஆச்சரியமாக சரி தம்பி நீ என்ன கிளம்பி போ அப்படின்னு சொல்லி அதான் நம்ம ஜாஸ்மின் பொண்ணை கூப்பிடுவோம். சரி நானா என்ன நானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாஸ்மின் பொண்ணை எந்திரிச்சு வர சொல்லிட்டு நம்ம ஜாஸ்மின் பொண்ணு பேரை தான் சொல்லியிருப்பா. அதுக்கே தம்பி பொண்ணு போய் நீ வர வேண்டாம், நீ போப்பா, நீ போயிரு, உன்னையெல்லாம் யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டுங்களா அதாவது யாரா இவங்க இத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டு இருக்குமே, அதாவது புதிய மாணவர்கள் தானே, இத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டோம்மா, இவங்களாம் சின்ன ஃபஸ்ட் இயர் பசங்க தான், இவங்கள்ட்ட ஏதாவது பண்ணி நம்ம ஏதாவது பண்ணிடலாம் மாதிரி அப்படின்னு நெக்ஸ்ட் ஒருத்தன் தனியாக உட்காந்துருப்பான். அவனை கூப்பிட்டு சரி தம்பி இங்கே வைப்போம், இல்லை நான் வரல அப்படின்னு. ஏன்ப்பா வரல, நீ வந்து இங்கே மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு இருக்க. நீங்களே இந்த கரெக்டாக சோடை பொடி அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நான் அந்த சோடை தொட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கும்போது, ஏன் தம்பி சோடை தொட மாட்டேன், எதுக்கு என்ன ரீசன் நோனி நான் காத்து அந்த மாதிரி சோடை தொட சொல்ல, நான் ஒரு மட்டக்கத்தையை தான் உனக்கு கொடுத்துருக்கேன், அந்த மட்டக்கத்தையை மாஸ்டர் அவன் சோடை தொட மாட்டான், அதை தொட்டால் ப்ராப்ளம், என்னடா ப்ராப்ளம் வரும், நீ என்னடா ப்ராப்ளம் அப்படி பண்ணுவேன், சரி நீ எதுக்கு சோடை தொடுற அப்படின்னு சொல்லுவேன்.
சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோடத்தை கொஞ்சம் தொட்டு இருப்பான். தொட்ட உடனே அவன் உடம்புக்கு அதாவது டீமன், அந்த டீமன் எனர்ஜி இது வந்துட்டு வெளியே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. ஐயோ போச்சுடா அதோட முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லி அவன் இதுக்கு எல்லாரும் தெரிச்சு ஓடிக்கிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு அந்த ஜாதி பொண்ணு இவங்க மட்டும் இருக்காங்க. இவங்க நின்றுட்டு சரி நம்ம இவனை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றுக்கட்டில் எல்லாரும் கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு நம்ம ஜாஸ்மின் பொண்ணு அட்டாக் பண்ண போயிட்டான். அதே மாதிரி அவன் அட்டாக் பண்ண இது மாதிரி மாற்றுக்கட்டில் எல்லாரும் அட்டாக் பண்ண போயிட்டு அதாவது அவனை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறான். நம்ம ஹீரோ தான் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி அவனை வெளியே இழுத்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பான். இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி நெக்ஸ்ட் டேல அது சாப்பாடு இது டின்னர் ரெடி ஆகிடுச்சு போல இருக்கு. எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி எல்லோரும் சாப்பிடுவோம். எல்லாரும் சாப்பிட்டு அப்படி இவன் வந்து நம்ம ஹீரோட்ட டேரெக்டாக நடந்து என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி, நீங்கள் தான் என்னோட இது என்னை உங்களால் தான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி. என்னடா சொல்கிற நீ அப்படின்னு. இல்லை தெய்வம் ஒரு இருக்க உங்களால் மட்டும்தான் என்னை குணப்படுத்த முடியும், என்னோட மாஸ்டர் ஜாகுவான் எனக்கு வந்து சொன்னது இதுதான் அப்படின்னு அவனோட மாஸ்டர் பற்றி சொல்லியிருக்க. என்னடா என்னென்னமோ சொல்லியிருக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு சரியான என்ட்ரி கொடுக்காங்க. அதாவது இந்த இவங்க ஒரு 4 பேர், அதாவது நம்ம தெய்வம் முகம் தான் இது வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்குவோம். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சரியான என்ட்ரி கொடுக்க அவங்க மார்க்ஸை கழட்டிக்கிட்டு அப்படியே டேரெக்டாக நடந்து கரெக்டாக வர இங்கே சாப்பிட தான் வந்திருப்பாங்க. இவங்க கரெக்டாக இருந்தாலும் அங்கே ஒரு ஹோட்டல் நீங்கள் திரும்பி வந்துட்டீங்களா அவங்க இன்னைக்கு இருக்க எல்லா சாப்பாடும் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துருப்பான். நெக்ஸ்ட் டே ஒரு இது பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி அவனை நம்ம எல்லாம் சாப்பிடுவோம் நீ ஏன்ட்டா அப்படின்னு நீங்கள் எப்படி தெய்வம் முகரா நீங்கள் அப்படின்னு. ஆமாம் நான் ஒரு தடவை அதாவது நான் ஒரு ட்ரக் வந்து காலேஜ் ஒரு ட்ரக் வந்து ஆக்ஷன் பண்ண வந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து டைம் ஃப்ரீஸ் ஆகி வந்துச்சு. அங்கே இருக்கிற டைம் வந்து எனக்கு அவரோட பவர் கொடுத்தா இனிமேல் நீ தான் இந்த இடத்த பார்த்துக்கான அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த தெய்வ முகத்தை வச்சு தான் நான் இன்ன வரைக்கும் நான் தெய்வ முகரம் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி 003 நான் தெய்வ முகரம் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சீனியர் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது நீ அதாவது இது அந்த தெய்வ முறை பவர் வந்து உனக்கு நீ கண்ட்ரோல் பண்ணலைன்னா அது உன்னை கீழே பாலாவத்துக்கு இழுத்து போயிடும் அப்படின்னு நம்ம சீனியர் வந்து சொல்லியிருக்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு நின்றுட்டு சரி ஓகே எல்லோரும் சாப்பிட்டு சரி அப்படின்னு எல்லாருக்கும் தம்பி என்னோட கடமை நான் செஞ்சு தான் அவனுக்கு இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கடமை ஒன்றும் புரியலை அப்படின்னு எல்லாரும் பொத்து கீழே விழுக. இவன் நம்ம ஹீரோ என்னடா பண்ணி வச்சிங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ பொத்து கீழே விழுக. எல்லாரும் பொத்து கீழே விழும்போது அங்கே இருக்க அதாவது அந்த செப்பு அவன் வில்லத்தனமாக சிரிக்கிறான். அதாவது அவன் நீங்கள் திரும்பி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு என்னடா மாட்டிங்கன்னா ஒன்றுமே புரியலை அப்படின்னு எனக்கு இல்லை. அதான் நம்ம ஹீரோட எல்லா ட்ரெயின் தயாராக இருங்க அப்படின்னு என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லா இவன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அதாவது இந்த ட்ரோனை நீங்கள் அட்டாக் பண்ணவும் கூடாது, இந்த ட்ரோனை தொடவும் நீங்கள் கூடாது. அதாவது உங்களோட ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அது ஒரு சுற்றுன்னு சொல்லி ஐயோ தெரிச்சு ஓடுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு மலைக்கு ஏறுவில் ஒரு கொடி இருக்கும், அந்த கொடியை நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம அந்த ட்ரோனில் இருந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒருத்தர் தோல் 3 தடவை உங்களுக்கு புல்லட் பட்டுருச்சுன்னா நீங்கள் திரும்ப வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஹெல்மெட் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தடவையும் நம்ம ஜாஸ்தின் பண்ணி எல்லோரும் கற்றுக்கிட்டோம். இங்கே எல்லோரும் அப்படியே போய்க்கிருக்கும் போது நம்ம ஒருத்தவருக்கு 3 புல்லட் ஆனால் அவனுக்கு சாக்கடிச்சு அவன் ஹெல்மெட் ஆகிட்டான். அதே மாதிரி ஜாஸ்மின் பண்ணதே நம்ம குண்டு பையன் வந்து கலருக்கேன். இவனுக்கு அந்த கூட்டிகிட்டு போனால் ஒரு காதலுக்கு இது அது இவங்கிருந்து எப்படி தப்பிங்க நான் ஒன்று காப்பாற்றிக்கலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத முதல்ல ஏறா வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வச்சு ஓட்டிட்டு போய்க்கிருக்க. அப்படியே எல்லாரும் போயிருக்கோம். ஒவ்வொருத்தர் ஹெல்மெட் அதாவது அவங்க மைக் முன்னாடி பேசி கத்தி எழுதிக்கணும். அவங்க சோகத்தை ஏதாவது மாட்டினா அதை மைக் முன்னாடி சொல்லி எழுதிருக்கணும். அது ஒருத்தர் கத்தி இருக்கு நம்ம ஜாஸ்மின் பண்ண கூட்டிகிட்டு ஓடிட்டு இருக்கேன் அந்த கூட்டு பையனை அப்படிங்கிற 2 பேர் ஓடிக்கிருக்கு. நம்ம ஹீரோவும் ஓடிருக்கான். எப்படியும் ஓடிருக்கான். இந்த மேப்பில் கட்டுறான். நீங்கள் எப்படியும் போயிடுவாங்க போல இருக்கு, இவன் என்ன சீக்கிரத்தில் போயிருக்கேன் லிங்கோன்னு அப்படின்னு சொல்லியிருக்கும் போது இங்கே ஒருத்தன் மேலே ஏறி கஷ்டப்பட்டு நிமிர்ந்து மேலே ஏறி நின்று இருக்கான். இவன் வந்து மேலே ஏறி நின்றுட்டு இதை பார்த்துருக்கான் என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து போயிருக்கும் போது இவன் ஸ்லோவாக அனுப்பியிருக்கான். இது அதாவது அந்த இது சிஸ்டம் போல இருக்குது. அந்த சிஸ்டம் வந்து கூட்டிகிட்டு போகுது. நீங்கள் முதல்ல எடுத்து வந்திருக்கீங்க அதனால் கூட்டிகிட்டு போயிருக்கு. நம்ம ஜாக்சன் பொண்ணு வந்து ஒரு இதில் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு அட்டாக் பண்ணி அந்த கார் வெடிச்சிருக்கும். அந்த கார் வெடிச்சு ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அப்படி இவன் போயிருக்கும்போது நம்ம கீழே வந்து ஒரு இது மாதிரி கயிறு போட்டு கட்டியிருப்போம். அப்படியே எனக்கு சீனில் இதோட எபிசோட் முடியுது.